ஹலோ, உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்? யாருங்க? யார் லைன்ல? ஏதோ ராங் நம்பர். ஹலோ. என்னடா கண்ணா, பாதியிலே போனை கட் பண்ணிட்ட? குடும்பஸ்தனான ஜோர்ல அலைவியா? என்னங்க பெல் அடிச்சுட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறீங்க? சார் சொல்லுங்க சார். இதோ வந்துடுறேன் சார். மேனேஜர் கூப்பிட்றா, போயிட்டு வந்துடுறேன். கூலிங் சாப்பிடு, வந்துடுறேன். ஹலோ. வெரி குட்மா. விஜய ரொம்ப நல்லாவே ஏமாத்திட்ட. பைக்ல நீ வந்து இறங்குந்துமே உன் செட்டப் எல்லாம் சுத்தி நின்னு அவங்க வாயாலேயே நீ எந்த பொண்ணையும் பைக்ல ஏத்தலன்னு ஒரு டிராமா பண்ணியே. பிரில்லியன்ட்மா. அந்த ஐடியாவை பாராட்டத்தான் இப்ப ரிசீவர்லயே கிஸ் பண்ண. பைக்ல வேற எந்த பொண்ணையும் கூட்டிட்டு போக மாட்டேன்ற பாலிசி சாதிக்கதா ராதாவை கூட மகாபலிபுரம் கூட்டிட்டு போகும்போது கார்ல கூட்டிட்டு போனியாமே. எவளுக்கு காரு எவளுக்கு பைக்குன்னு ஏதாச்சும் சென்டிமெண்ட் வச்சிருக்கியா என்ன? ஏய், ஒரே அமைதியா இருக்க. ஓ, விஜி பக்கத்துல இருக்காளா? சரி சரி, நான் அப்புறமா பேசுறேன். ரம்யாக்கா, ரம்யாக்கா, அக்கா. என்னம்மா? அக்கா, சரோக்கா வந்து இந்த சாவியை கொடுத்துருங்க. சரோ எங்க? அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. நான் போயிட்டு வரேன்க்கா. இந்தாங்க. ரம்யா, ரம்யா. வா சரோ. ரம்யா, லீலா எங்க? இப்பதான் சாவி கொடுத்துட்டு போனா. சீக்கிரமா போயிட்டாளா? 7 மணிக்கு தான் போறேன்னு சொன்னா. ரவி வந்து கூட்டிட்டு போனாரா? ரவி வந்தாரு, ஆனா வந்த உடனே கிளம்பி போயிட்டாரு. நான் லீலா கிட்ட கேட்டேன், ஏதோ அவசர வேலையா போயிட்டாருன்னா. லீலாவோட மூஞ்சி ஒரு மாதிரியா டல்லா இருந்தது. இப்ப கூட சாவியை கொடுத்துட்டு உடனே போயிட்டா. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல.
ஏமா எங்கம்மா போகணும்? கோடம்பாக்கம் போகணும். கோடம்பாக்கத்தில் எங்க? கோடம்பாக்கம் தான் போகணும். கோடம்பாக்கங்கிறது காதில் விழுகுது. கோடம்பாக்கத்தில் எங்க போகணும்? இந்த மாதிரி எத்தனை பேர் அந்த ஏரியால பாத்துட்டு இருக்கோம். நம்ம கையிலே காது குத்துற நீ மரியாதையா சொல்லு, எங்க போகணும்? ஓ இத பாருமா, நான் கூட்டு போறேம்மா. மா என் கூட வாமா. என்னம்மா லீலா, என்னாச்சு? ஏம்மா ஏதாவது பிரச்சனையா? மாமா வீட்டுக்கு போக வழி தெரியல மாமா. என்ன பொண்ணுமா நீ, எதுக்காக தனியா வரணும்? நான் வந்து கூட்டிட்டு வர மாட்டேனா? சரி கண்ணத்தோட வா. ஏன்பா போஸ், என்ன சாமான் செட்டெல்லாம் வீட்டை காலி பண்ணிட்டு போறியா? என்ன வார்த்தை பேசுறிய? வீட்டை காலி பண்ணி இப்படி சைக்கிள் காலி பண்ணிட்டு போவேன். பிறகு எதுக்குப்பா சைக்கிள் இவ்வளவு சாமா? புதுசா வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கேன். ஓ எல்லாம் விக்கிறதுக்கு இல்ல, கொண்டு போய் அடகு வைக்கிறதுக்கு. நல்லா வந்துட்டேன், கிளம்பிங்க முதல்ல. காலங்காத்தால வியாபாரம் பண்ணும்போது வந்து சேருது பாரு. ஏன்பா போஸ், என்னண்ணே புதுசா வியாபாரம்லாம் ஆரம்பிச்சிருக்க போல இருக்கு. ஆமாண்ணே. எனக்கும் ரொம்ப நாள் ஒரு ஆசைப்பா. என்ன? ஒரு டிவி வாங்கணும். வாங்கிக்கங்க, நமக்கிட்ட வாங்கிக்கங்க. என்ன விலையாகும்? அது ஆயிட்டு போகுதுண்ணே. ஃபர்ஸ்ட் ஒரு 3000 ரெடி பண்ணுங்க, அதை கொண்டு போய் கொடுப்போம். பாக்கி தவணையில கட்டிக்குவோம். சரி, பணத்தை ரெடி பண்ணி சொல்றேன். சரிண்ணே, அப்புறம் பாப்போம். சரி ஓகே வரேன். ஏன்பா போஸ், உன்னை ஏமாத்தி ஹோட்டல்ல வித்துட்டு போனானே ஒருத்தன், அவன் இங்கதான் ஒரு ஆளோட பேசிக்கிட்டு நிக்கிறான்பா. இங்கதான்ப்பா, வாப்பா சீக்கிரமா. இந்த சைக்கிள் பொருள் அரைஞ்சு பாத்தீங்களா? யோ, உறுப்பெல்லாம் இருந்துட்டு என்ன வந்து கேக்குறியா? வேலை பார்த்து போயா. மனசே மனசே துடிக்குது மனசே, மனம் விட்டு பேச துடிக்குது மனசே. என்ன மாமா வெறும் சைக்கிளோட வந்திருக்கீங்க? எல்லா பொருளையும் வித்துட்டீங்களா? எனக்கு தெரியும் மாமா, இந்த தொழில நாம பெரிய லெவலுக்கு வருவோம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இன்னைக்கு கூட நம்ம பொண்ணமால டேப் ரெக்கார்டர் வேணும்னு அட்வான்ஸ் பணம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. மாமா ஒரே நாள்ல எல்லா பொருளையும் வித்துட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு முதல்ல நான் திருஷ்டி சுத்தி போடணும்.
என்ன மாமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? அட என்னாச்சு மாமா? தானு நம்மகிட்ட ஹோட்டலை வித்து ஏமாத்தினால வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அவனை பார்த்தேன். அவனை பார்த்த உடனே கொல்லணும் போல தோணுச்சு. துரத்திக்கிட்டு ஓடுனேன். அவன் தப்பிச்சிட்டான். திரும்பி வந்து பார்க்கையில சைக்கிள் மட்டும்தான் இருந்துச்சு. அதுல இருந்து பொருள் எதையுமே கால் இருந்தாலும் மனசே மனசே துடிக்குது மனசே, மனம் விட்டு பேச துடிக்குது மனசே. மனசே மனசே துடிக்குது மனசே, மனம் விட்டு பேச துடிக்குது மனசே. மனம் நினைத்த வாழ்க்கை இல்லை, இங்கு கிடைத்த வாழ்வும் தொல்லை. தினம் முட்டி மோதவும் மூச்சு வாங்கவும் ஜென்மம் போதவில்லை. எல்லாம் கனவா இல்லை நனவா, வாழ்க்கை பூவா முட்கள் தீவா. மனசே மனசே துடிக்குது மனசே, மனம் விட்டு பேச துடிக்குது மனசே. பொருளை தேடி இருந்த பொருளையும் இழந்தானே, தாலி ஒன்றையே கழுத்தில் நகையாய் அணிந்தாளே. கட்டிய மனைவி குட்டிய அன்பில் நனைந்தானே, கணவன் பாசத்தில் கஷ்டங்கள் மறந்து கரைந்தாளே. இவர் வாழ்விலே அழலாமா, துன்பமே குறையாதா, நெஞ்சே 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 சொல்வாயோ. எல்லாம் கனவா இல்லை நனவா, வாழ்க்கை பூவா முட்கள் தீவா. மனசே மனசே துடிக்குது மனசே, மனம் விட்டு பேச துடிக்குது